ஹாய், வணக்கம் மக்களே, வணக்கம் நண்பர்களே. ஸோ ஒரு 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 சில விஷயத்த மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எலெக்ஷன் சார்ந்தது. நாளைக்கு வந்து ஓட்டு இருக்குது. ஓட்டுக்காக ஒரு ஒரு கன்ஃப்யூஸில் இருக்கிற ஒரு சிலருக்கு ஒரு தெளிவுபடுத்தலான்ட்டு என்னோட ஒரு முயற்சி தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலவச திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க. அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ விஜய் கட்சி நம்ம டைரெக்டாகவே பேசுவோம். இப்போ விஜய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இந்த 3 கட்சியும் எடுத்துக்கிறாங்க. 3 கட்சியும் எடுத்துக்கிட்டா இப்போ விஜய் வந்து எந்த விதத்தில் மாற்றுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கொடுத்தாங்கன்னா, இவங்க ரூ. 2000 கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து ரூ. 2500 கொடுக்குறாரு. இவங்க 2 லோக்கலில் மட்டும் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டால் விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றாரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 1000 கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் அவர் வந்து இதுவாக இருக்கார். ஸோ அவர் முதல்லே சொல்லிட்டாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாற்று சக்தினால நான் முதன்மை சக்தி. ஸோ நான் முதன்மைன்றது என்னென்னா, இவங்க 2 பேருக்கு கூட நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த கட்சியும் சாராதவன். விஜயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விஜயோ இல்லை திமுக, அதிமுக, நான் என்டிகே. ஸோ நான் ஒரு காமன் பீப்புள்ஸ் தான். எனக்கு எப்படி செயல்பட்டுருக்காங்க 5 வருஷத்தில், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இதை வச்சு தான் என்னோடய ஓட்டு டிசைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா திமுக, அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் வரும்போது நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த ஓட்டு அங்கே இருந்துச்சு. இது இப்படி தான் எனக்கு திமுக, அதிமுக இந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நம்மளுக்கு வர்றது. ஸோ இப்போ என்னென்னு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ ஸ்கீமு நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசணும். ஃப்ரீ ஸ்கீம் ஃபஸ்ட்டு எதிர்க்கிறது தப்பு. ஏன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரே செக்டார் மட்டும் கிடையாது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸோ அப்படி இல்லை, இங்கே எல்லாம் கலந்துருக்குறாங்க. ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு ஒரு புவர் பீப்புளும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ கொடுக்கறது எவ்வளோ ஏழை இருக்கும், ரொம்ப ஒரு முடியாதவனுக்கும் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க நிலைமையில் இருக்கும்போது தான் அது தெரியும். ஸோ அவங்க கை கொடுத்து தூக்கி விட்டு ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீன்றதை எடுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண்களுக்கு இந்த ஒரு நிதி உதவி கொடுக்குறாங்க 2000, 2500. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஸோ எதுக்குன்னு மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வரி போட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறதும் ஒரு ஹெல்ப்பு தான். பெண்களுக்கு கொடுக்குறது ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் கொடுக்குறது, மெடிக்கல்ஸ் கொடுக்குறது, எஜுகேஷன் லோன் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நீடானது தான். ஸோ இதை வச்சு ஒரு ஃப்ரீ கொடுக்குறது வந்து தப்பான ஒரு இது இல்லை. இதெல்லாம் வந்து அத்தியாவசியம். ஒரு நம்மளுடைய பொருளாதாரத்தை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கி விட்றதுக்கான ஒரு வழிமுறை. இது வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்டஸை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு இது எதுக்கு கொடுக்குறாங்க, இது யார் கேட்குறாங்க. நம்ம அப்படியே ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போயிருந்தா நம்ம எவ்வளோ எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டு மேலே வந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது தான், அவங்களுக்கு கை கொடுக்கும்போது தான் அவங்களால மேலே வந்திருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க 50 இயர்ஸாக. அதனால தான் வந்து படிக்க முடிஞ்சிச்சு. மெடிக்கல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அதுக்கு வரி ஏதாவது போட்டுக்கணும், ரொம்ப பேர்டன் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு டேக்ஸை வாங்கி அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப முடியாத இருக்கிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் அவங்களும் டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான். அதனால் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அது வந்து ரொம்ப நியாயமானது தான், ரொம்ப தேவையானது தான். ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் சொல்கிற ஒரு இது தான் தேர்தல் அறிக்கை வந்து தவறானதாக இருக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து நம்ம வந்து வெல் டெவலப்டு கிடையாது. இந்த தமிழ்நாடு வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது டெவலப்பட கண்ட்ரி. அப்போது மற்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு சில வருஷம் தேவை. சில வருஷம் இல்லை, பல வருஷமே தேவை. ஏன்னா இன்னும் நிறைய கீழே இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க கஷ்டப்படுறதுக்கு. வறுமை கோட்டுக்கு கீழேயும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்கள எல்லாம் மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போடுறது
அவசியமானது தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இப்போ புதுசா வந்திருக்கிற டிவிகேவும் சரி போறாங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போறாங்க. இவங்க ரூ. 2000 குடுத்தாங்கன்னா, ரூ. 2500 குடுத்தாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்ல வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் குடுத்தாங்க, சைக்கிள் குடுத்தாங்க, யூனிஃபார்ம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டாங்க, மதிய உணவுன்னு சொல்லிட்டு. இப்போ மாற்றி மாற்றி 2 பேர் இருக்கணும். ஒருத்தவங்க ஒரு திமுகவுல ஒரு சாப்பாடு போட்டாங்கன்னா, முட்டை போடுறது இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதே தான் ஒரு ஸோ இது வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிக்கு தேர்தல் அறிக்கை பார்த்தது இவங்கன்னா திமுக, அதிமுகவுக்கு கொடுத்த அதே அதை விட அதிகமாக தான் இவர் குடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. திமுக, அதிமுக யாரும் இங்கே வந்து மோசம்னு சொல்லலை. அவங்க ஓகே. அது அந்த அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ரொம்ப தேவை தான். அவங்கக்கிட்ட என்ன குறை நெறைய இருக்குது. அது வேற. ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் போனீங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு டைம் எடுத்துக்கிறாங்க. லஞ்சம் இருக்குது நிறைய. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. ஒரு ஸ்பீடு இல்லை. இழுக்கடிக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா, எதுவுமே குயிக்காக கடன்னு முடிச்சிடும். ஒரு லோன் எடுக்கிறோமா டக்குன்னு முடிச்சிடும். ஒரு பேங்க்குக்கு ஒரு நேஷனலைஸ் பேங்க்குக்கு போங்க, ஒரு நாள் இழுக்கிறாங்க. ஒரு ஜோல் லோன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ப்ராசஸ் இருந்தாலும் இழுக்கிறாங்க. மக்களை ஏன் அவ்வளோ அலக்கடிக்கிறீங்க? அதுவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஜோல் அக்கௌண்ட் வைக்கிறது இருந்தால் உடனே 5 நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க. அங்கே ஏன் அவ்வளோ ஸ்பீடு வருது? இங்கே ஏன் வரல? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப் ஜோனில் உட்காந்துட்டாங்க. கவர்மெண்ட் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கே கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து சேலரி கொடுக்குது. நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க மக்களுக்காக வேலை செய்கிறது கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ்க்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ மக்களை பற்றி கவலைப்பட அவங்க ப்ராசஸ் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்காக இவங்க வந்தால் என்ன வரட்டன்றாங்க. இது மாதிரி இதுதான் ஃபேக்ட். ஆனால் ப்ரைவேட்டில் அப்படி கிடையாது. இந்த ஒரு கஸ்டமர்ஸு ஒரு கிளைண்ட் போயிட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெவன்யூ போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீடாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்டரை விட ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிலாம் கம்மி. ஸோ இதை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து கிளியர் பண்ணணும். இந்த கேர்லெஸ் லத்தாச்சிக்கலான அன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிற வந்து ஆஃபீஸர்ஸு கவர்மெண்ட் செக்டரில் அவங்கள ஃபுல்லாகவே 90% அப்படி தான், 99% அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணனோட ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அவங்க பென் இல்லைனா ஒரு பாவம் ஒரு ரொம்ப வயசானவங்க படிக்க தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா ரொம்ப கைட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து அந்த நம்ம போகிற பிஸியில் யார்கிட்டயாவது கொடுத்து தான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறது, ஒரு பென்னு கேட்குறது, பென்னு இல்லைனா கூட மூஞ்சை கட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா, இது வரைக்கும் இருந்தது இந்த சிஸ்டமை வந்து இது பண்ணலை. ஓகே, எஜுகேஷனில் நம்ம முன்னேறிக்கிறோம், மருத்துவத்தில் இருந்திருக்கோம். பட் இதெல்லாம் 100% நிறைவேறிச்சானா? இல்லை. இன்னும் நிறைய வேணும் அதுக்கு. எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே எஜுகேஷனாக இருக்கணும். ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷனாக இருக்கணும். சூப்பராக இருக்கணும். குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மெடிக்கல்லையும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு உயிர் கூட எந்த ஒரு காரணத்துக்காகவும் பணம் இல்லைன்றதுக்காக போகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ஈவனாக இருக்கணும். மருத்துவம் இல்லாமல் மருந்து கண்டுபிடிக்கலன்னு கூட சொல்லிடலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா, பணம் இல்லாமல் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட பேர்டன் இல்லாமல் இல்லாமல் நீங்கள் வரி என்ன வேணாலும் போட்டுக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லாத அளவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஈபியில் எடுத்திங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறு குறு ஒரு தொழிலுக்கும் அம்பானி அதானி போன ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரே மாதிரி பில் போடுறீங்க. எப்படி வந்து நடக்க முடியும்? நம்மளே அது ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ஆட்சியாக கொடுக்கணும். ஒரு நியூ பிளட்டாக ஒரு நல்ல ஒரு இது வரணும். இது வரைக்கும் ஓகே. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் குறை தான் இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக வரவர் இப்போ வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாரு, எப்படி அப்கிரேட் பண்ண போகிறாரு, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம காமராஜரையும் சரி, இன்னும் அவரை கண்டினியூ பண்ண வைக்காமல் விட்டோம். கேப்டன் விஜயகாந்த் சரி, அவரை வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பார்க்கணும். என்ன தான் நம்ம திமுக ரெகுலராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, பரம்பரை திமுக, அதிமுக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யாருமே அப்படியே மன்னர் பரம்பரை மாதிரி அப்படிலாம் வந்துடக்கூடாது. நீங்கள் திமுக நல்லது பண்ணால் ஓகே, நல்லா இருக்கிறாங்க, அதுக்கு அங்கே ஓட்டு போட்டால் பரவாயில்ல. அதிமுக ஓகே, அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லதுன்னு ஓகே. நான் அந்த சின்னத்துக்கு போட்டு பழகிட்டேன், அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு கருத்து. அது நான் இந்த சின்னத்துக்கு போட்டு பழகிட்டேன், இவங்க எனக்கு குடும்பத்துக்கு ஃபேவராக இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபேவராக இருக்குது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஃபேவராக இருக்கலாம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக எப்படி வேணாலும் போகலாம். ஸோ குடும்பத்துக்காக கூடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நம்ம மக்களுக்கான ஒரு முன்னேற்றமாக இருக்கணும். நீங்கள் வளர்ந்தால் தான் நான் வளர முடியும், நான் வளர்ந்தால் தான் நீங்கள் வளர முடியும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இது பண்ண முடியும். உங்களோட வளர்ச்சியும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் என்னால் வளர முடியும். ஸோ நாமளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
வர கஸ்டமர்ஸு அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க வந்து வாங்க முடிஞ்சால் தான் நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி தான் எல்லா தொழில்லையுமே, எல்லா இதுவுலையுமே அந்த மாதிரி நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சுயநலமாக தான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவரை, ஒரு தலைமை பண்பை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது எனக்கும் ஆ மழை பெய்யுறது யாரோ ஒரு சிலருக்காக இல்லை, எல்லாருக்காகவும் தான். ஓகேக்கா. நல்லது பண்ணவங்களுக்கும் இருக்கும், கெட்டது பண்ணவங்களுக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாகும். ஒரு த நெல்லுக்கு இரைத்த வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தண்ணி பாயுதுன்னா அது எல்லாத்துக்கும் புல்லுக்கும் சேர்ந்து தான் வரும். ஸோ அதனால் ஓட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல இதுவாக தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.